அருமை அடி தூள் பண்ணிட்டாங்க நம்ம அர்ஷன். அடுத்தது அழகு வாழ்க்கை பூந்தோட்ட மீன் பேச வராங்க நம்ம ஹன்ஷிகா. வாங்கம்மா. நடுவர் அவர்களே வணக்கம். என்ன நடுவர் அவர்களே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை. நீங்க என்னமா கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க. ஐயா, போன வாரம் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட 3 days சயின்ஸ் கேம்ப் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கேம்பிங் போறீங்க. வாழ்க்கையை அழ வைக்கிறீங்க போங்க. ஏமா கண்ணு வைக்கிறீங்க? சரி விடுங்க நடுவர் அவர்களே. அயலக வாழ்க்கை பூந்தோட்டமே பேச வந்திருக்கேன். ஐயா, எதிர் அணியில இருக்கிற அர்ஷன் எங்க அணியில இருக்கிற வேண்டியவங்க. ஆனா மறந்து போய் அங்க பேசிட்டாங்க. ஐயா, நான் உன்னை கேள்விப்பட்டேன். போன மாசம் அர்ஷன் 4 வாரம் இந்தியால இருக்க முடியாம தப்பிச்சா போதுன்னு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அயலக வாழ்க்கை போராட்டமேனு. ஐயா, நாங்க ஒத்துக்கிறோம், ஊர்ல உறவுகளை விட்டு இங்க கொஞ்சம் சிரமப்படுறோம். ஆனா இங்குள்ள பெற்றோர்களை கேட்டு பாருங்க. இந்த அயலகத்துல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை வளர்த்து தங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக்கிறாங்கன்னு. எனவே இது ஒரு பூந்தோட்டமான பூமி இல்லையா? கடைசியா ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைக்கணும் போவானா. அதே போல இந்த பூந்தோட்டமான அமெரிக்கால குப்பை கொட்ட முடியாத இவங்களால் சொந்த ஊருக்கு போய் சர்வை பண்ண போறாங்க நடுவர் அவர்களே. எனவே அயலக வாழ்க்கை பூந்தோட்டம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசுறாங்க நம்ம ஹன்ஷிகா. அழகே பழமொழி சொல்லி இந்த அயலக வாழ்க்கை பூந்தோட்டமே அருமையா சொன்னாங்க. அடுத்தது அயலக வாழ்க்கை போராட்டமே பேச வராங்க நம்ம திவ்யா. வாங்கம்மா. நடுவர் அவர்களே வணக்கம். அயலக வாழ்க்கை போராட்டமே என பேசியிருக்கேன். ஐயா, அவங்க சொன்ன அதே பழமொழிய எங்க ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, நான் சொல்றேன் ஐயா. உள்ளூர்ல ஓனா பிடிக்காதவன் உடையார் பாலம் போய் உடம்பு பிடிப்பானா? அதே போல சொந்த ஊர்ல ஒண்ணு முடியல, இங்க வந்துட்டு எப்போ சொந்த ஊரே பரவாயில்ல நினைக்கிறவங்க தான் நிறைய பேரு. அது தெரியாம எங்க எதிர் அப்படின்னு அயலக பூந்தாட்டம் பொடனையா தோட்டவனு பேச வந்துட்டாங்க. அதை விடுங்க. எங்க வயசு குழந்தைங்க ஊர்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? சம்மர் ஹாலிடேஸ் எப்போ வரும், எப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்புவோம் இருக்கிற அவங்க எங்க? ஐயோ, சம்மர் ஹாலிடேஸ் வந்தா நம்மள சம்மர் கேம்ப் போட்டுருவாங்களோ மைண்ட் இருக்கிற நாம எங்க? எந்த போட்டியோ பொறாமையோ இல்லாத உலகத்துல அவங்க எங்க? போட்டியே உலகமான இந்த அயலகத்துல வாழ்ற நாம எங்க? எனவே உண்மையான மகிழ்ச்சி இல்லாம ஓடும் இந்த அயலக வாழ்க்கை போராட்டமே என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை நல்லா பேசுறாங்க நம்ம திவ்யா. அடுத்தது அயலக வாழ்க்கை பூந்தோட்டமே பேச வராங்க நம்ம ஆரம்பிக்கா. வாங்கம்மா. நடுவர் அவர்களே வணக்கம். இந்த அயலக வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேச வந்திருக்கிறேன். ஐயா, திவ்யா பேசுறதுனால ஏற்றுக்கவே முடியாது. இவங்களுக்கு எல்லாம் குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், அதனால இங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரம் சம்மர் ஹாலிடேஸ் லீவுக்கு போக தாத்தா பாட்டி வீட்டு பக்கத்துலயும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, ஊருக்கும் மாசை மீசைக்கும் மாசை. அதே போலதான் எங்களுக்கு எதிர் அணிங்க. இந்த அயலக வாழ்க்கையும் வேணும், சொந்த ஊர் வாழ்க்கையும் வேணும். வேணும்னா நம்ம ஈலாம சனாட்சி கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஒரு மெஷின் கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஐயா, அதீத தலைமையும் நல்ல உழைக்கிற எண்ணமும் இருந்தா இந்த அயலக பூந்தோட்டமே அது புரியாம ஒண்ணுவா பேசுறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்ற போல இங்க இருந்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை பச்சையா தெரியும். ஆனா அங்க போனாதான் தெரியும் இந்த அயலகமே சொல்றாங்க. எனவே எங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற இந்த அயலக வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை நல்லா பேசுறாங்க நம்ம ஆரம்பிக்கா. அடுத்தது அயலக வாழ்க்கை போராட்டமே பேச வராங்க நம்ம தர்ஷிகா. வாங்கம்மா. நடுவர் அவர்களே வணக்கம். அயலக வாழ்க்கை போராட்டமே பேச வந்திருக்கிறேன். ஐயா, நம்ம வண்டிக்கு அக்கா பக்கமா நம்ம சொல்லிக் கொள்ள அக்கா சொல்றாங்க, எனக்கு வந்து அயலகத்துல
வாழ்க்கை பூந்தோட்டமே என்று பேச வந்திருக்கேன். ஐயா, நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். ஆட தெரியாதவள் மேடை கொண்டு சொன்னாலாம். அதே போல இருக்கிற வாழ்க்கை ஒழுங்கா வாழது இது மட்டும்தான் இந்த வாழ்க்கை போராட்டமேன்னு சொல்லுவாங்க. அம்மா நடுவர் அவர்களே, நாங்க எல்லாரும் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை பூந்தோட்டமா மாத்திப்போம். ஆனா எங்கள் எதிரணியிலே எங்க போனாலும் அதை போராட்டமா தான் பார்ப்பாங்க. ஆமாங்க, இந்தியாவுக்கு போனாலும் அங்க போய் அந்த வாழ்க்கை போராட்டமே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னவே இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. தர்ஷிகா சொன்னாங்க, ஏதோ ஒரு ஐலண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கடற்கரைக்குள்ள இருக்காங்களா. நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், என்ன இவங்க எல்லாரும் கடன் வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க? நம்ம எதிர்காலத்துக்கு அசெட் சேர்க்கிறாங்க. என்னமா இது கிடைப்பறியா உங்களுக்கு? ஐயா, கடைசியா ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். அனைத்து நாட்டினரையும் அனைத்து மதத்தினரையும் இனத்தினரையும் நீங்கள் உருவாய் எண்ணி வாழும் இந்த வாழ்க்கை பூந்தோட்டமே என்ன நல்லதொரு தீர்ப்பு குருமா கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்லா பேசுனாங்க நம்ம தர்ஷினி. என்னையா சொல்றேன், ரெண்டு பக்கம் நல்லா பேசுனாங்க. எனக்கு தான் தீர்ப்பு சொல்றது சவால். நேரம் குறைவாக கொடுத்திருப்பதால் நான் நேரடியாக தீர்ப்புக்கு வருகிறேன். தைரியத்தில் ஒரு சில ஊரடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சுகமான சுமையாக கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க உள்ளவங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இருந்தவங்களுக்கு பட்டணமே அயலகமா இருந்தது. ஆனா இப்ப நம்ம பட்டணத்துல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போக போறோம். இதை மனிதனின் பரிணாம வளர்ச்சியாக தான் பார்க்க வேண்டும். எனவே இந்த அயலக வாழ்க்கையை போராட்டமா பார்க்கறத விட்டுட்டு எப்படி செவ்வாய் கிரகத்தை பூந்தோட்டமா மாத்துறதுன்னு பார்க்கணும். முடிவாக அயலக வாழ்க்கை பூந்தோட்டத்தை திருப்பி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Smack that very good down. Grab that can be yours now. Moving too hot to speed and now. Free flight, fly now, your time now. Smack that very good down. Grab that can be yours now. Moving too hot to speed and now. Free flight, fly now, your time now.